Hi friends, welcome back to Watch Now. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கி வச்சுருந்துருப்போம். பட் அது கொஞ்ச நாளிலே Black கலரில் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். நம்ம அவ்வளோ யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ எப்படி இந்த Black கலரில் சேஞ்ச் ஆகியிருக்க இயரிங்ஸை புதுசாக மாற்றுறது, பழைய மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 2 மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன். எந்த மெத்தட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த இயரிங் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு. மேலே இருக்கல அந்த தான் ஒரிஜினல் கலர். அது எப்படி சேஞ்ச் ஆகியிருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ இந்த இதை தான் பழைய மாதிரி கொண்டு வர போகிறோம். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய டூத் ப்ரஷ், கொஞ்சம் வாட்டர். நான் ஒரு இயரிங்க்கு பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு இயரிங்க்கு கெச்சப் யூஸ் பண்ண போகிறேன். எது ஒர்க் ஆகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷையும் இயரிங்கையும் வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போது பேஸ்ட்டை இயரிங்ஸில் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே அதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டரில் டிப் பண்ணி நம்ம ரப் பண்ணிக்கலாம். நான் ஒரு இயரிங்க்கு பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு இயரிங்க்கு கெச்சப் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம இயரிங்கில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிடலாம். நல்லா ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா சைடுமே அப்ளை ஆகிற மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. இதையுமே நம்ம 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை அப்படியே 5 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வாட்டரில் டிப் பண்ணி ரப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணியிருந்த இயரிங் 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இதை வாட்டரில் டிப் பண்ணி ரப் பண்ணிடலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்க இயரிங்கில் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இயரிங் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் இன்னொரு தடவை பேஸ்ட்டை கூட அப்ளை பண்ணி ரப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு பேட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு இந்த இயரிங் எப்படி இருந்துச்சுன்றதும் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்குன்றது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம கெச்சப் அப்ளை பண்ணியிருக்க இயரிங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். கெச்சப்புமே நீங்கள் 2 டைம்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி பேட் பண்ணி எடுத்துக்கலாம். கெச்சப் அப்ளை பண்ணியிருக்க இயரிங்கோட கலர் டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம 2 இயரிங்கையுமே பார்க்கலாம் எது ஒர்க் ஆகியிருக்குன்னு. எனக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்க இயரிங் தான் நல்லா கலர் மாறி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு கெச்சப்பை விட பேஸ்ட் தான் ஒர்க் ஆகியிருக்கு. நான் திரும்ப 2 இயரிங்கையுமே பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.